புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் நீதி கெட்டது யாரால்? உரையாற்றுவோர் பேராசிரியர் மோகன் கோபால், தோழர் பாலன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் மத்தூர் சத்யா. நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. சமீப நாட்களாக யூடியூபை கலக்கி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை குறித்து தான் இந்த வீடியோவில் பேச போறோம். என்ன பிரச்சனை? நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். என்ன வாட்டர்மெலன் ஸ்டாரா? என்னடா இப்படி இருந்துட்டு நீ? ஏன்டா கடுப்பாட போறாங்கப்பா. ஏற்கனவே நம்ம சில பேரை பத்தி பேசணும்னா, தலைவா இவெல்லாம் ஒரு ஆளா தலைவா, எதுக்கு தலைவா இவெல்லாம் கொண்டு வரலாம்னு கேட்குறாங்க. யாரு நம்ம கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு ஆளாவே இருக்குது. தலைவா இவெல்லாம் இவனை பேசலாம், நீங்க பெரிய ஆளாக்கி ஆக்கி கூடாதீங்க. பேசினாலும் சில பேரோட போட்டோ சும்மா போட்டாலே டென்ஷன் ஆகுறாங்க. அவ்வளோ பெருசா என்னன்னா சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு காமெடி பீஸை கொண்டு வந்து என்ன அவர் பாட்டுக்கு பேசாம இருக்கிறாப்ல, அவரை போட்டு என்ன அடிக்க போறீங்க? காமெடி பீஸா? விஷம் 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 அம்புட்டு விஷம். ஏன்பா அந்த உடம்பு முழுக்க வந்து விஷம் தான் இருக்குது. குறிப்பா ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த கோவம்? வன்மம்லாம் இல்லை, இருந்தாலும் வன்மம் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. எதுக்கு இந்த கோவம்னா, கவி ஆணவ கொலை விவகாரத்துல கொலையாளி சுர்ஜித் வந்து பாவம். சுர்ஜித் வந்து பாவம். சாதியெல்லாம் அப்படிதான் இருக்கும். பெத்தவங்க பேச்சை கேட்டு நடந்துங்க அப்படின்றது இது அது இல்ல. நேற்று ஒன்று பேசுங்க, அதோடைய இதுதான் இது. உங்களை வளர்க்கணும்னு தான் நினைச்சோம், ஆனா உங்களை பழக்கணும்னு வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு வாட்டர்மெலன் பாயாசத்தை வாட்டர்மெலன் எப்படா பாயாசம் வைக்க முடியும்? இப்ப வைக்கிறேன் பாருங்க. பாவம் பார்த்தாலே பேசாம இருக்கிறாப்புல. இது ஆவாரம் விழித்து மாதிரி இருப்பாப்புல. அவரை போய் ஆனா பேசுறது நடந்துக்கிறது அப்படி இல்லையே. அப்படி நடந்துக்கலையே ராஜா. ஒரு கிரிமினல் வந்து இப்படிதான் இப்படி சொல்ல முடியாது. நம்ம ஒரு கிரிமினல் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு வடிவேல் சொல்லுவார்ல, அரசியல் மாமேதை வடிவேலார் வந்து சொல்றாரு, குழந்தை ரூபத்தில் ஒரு கொலைகாரன், ஒரு கொடூரன். அது வந்து இதுதான். என்ன அப்படி என்ன சொல்லிட்டாப்புல? என்ன அவருக்கு பேசவே தெரியாத சரியா? வந்தியா நடிக்கிறேங்கிற பேர்ல ஏதோ கண்ட கருமத்தை பண்ணியா, 4 பேர்கிட்ட வந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன் தேத்துனியா, அது மூலமா கல்லா கட்டினியான்னு போய்கிட்டே இருக்கணும். சமூக பிரச்சனை, இது கருத்து சொல்றேன் குறுத்து சொல்றேன்னு சொல்லி இப்படி கருத்து சொல்ற உரிமை ஏதாவது தானே இருக்குது. ஏன் இப்ப எப்படி வேணாம்னு சொல்லுவேன்? நீ கோயபல்ஸ் கருத்துரிமையை கேட்போமா? யார் அவரு? ஹிட்லருக்கு கருத்துரிமை கேட்போமா? சொல்லுங்க, கேட்போம். அவரு கேட்போமா? பேசுறாங்களே சீமான கருத்துரிமை கேட்போமா? சவுக் சங்கர் கருத்துரிமை கேட்போமா? தம்பி நீ சொன்னாலும் சொல்ல கருத்துரிமைங்கிறதெல்லாம் கருத்து சொல்றேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க மட்டும் தான் மைக்கு போயிட்டு தானே இருக்குது. அது தடுக்க முடியுமா உன்னால? அது தப்பா ரைட்டாங்கிறது தப்புதான். தப்பா ரைட்டாங்கிறது தான் தடுக்க முடியாது, முடியுதுங்கிறது வேற. அது ரைட்டா தப்பா, பேசுறது ரைட்டா தப்பா? கில்ட்ஸ் ஆர் நாட் கில்ட்ஸ். ஃபீலிங் கில்ட்டி நாட் கில்ட்டி, அதுதான் மேட்ரு. இப்போ அந்த வகையில் இவர் கூப்பிட்டு முதல்ல சரி ரைட் எனக்கு புரியுது, யூடியூப் ஊடகங்கள் எதுக்கு இவரை பயன்படுத்துதுன்னு. ஒரு நெகட்டிவ் இல்லை. போன வீடியோவே இவன் வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு குதூகல சேனல்ல பேசினாப்புல. அந்த குதூகல சேனல்ல பேசி இந்த வியூ எவ்வளவு பேருக்கு? ரொம்ப நாள் மில்லியன்ல போல. அந்த வீடியோ மில்லியன்ல போயிருக்குது. அப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கான்ட்ரவர்சிக்காக பண்ண வீடியோ தான் அந்த வீடியோவே. அது என்னமோ பெரிய அவரை பேசி விட்டாராம், விமர்சனம் பண்ணிட்டாங்களாம், அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. ப்ரொமோஷன் கான்ட்ரவர்சிக்காக அந்த வீடியோ பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த வீடியோ நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு கான்ட்ரவர்சி. இவ்வளவு நாள் இல்லாம இப்படியான ஒப்பீனியன்களை கொட்டும் போது இந்த கான்ட்ரவர்சிக்காக தான் அப்படி பயன்படுத்திக்கிறான்னு சந்தேகம் இருக்கு. ஆனா கான்ட்ரவர்சிக்காக கண்டதையும் வாங்கி வைக்க கூடாது இல்ல. கான்ட்ரவர்சி வருதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடநாட்டுல இருந்து சாணியை தொட்டு சாப்பிட்றேன் அந்த மாதிரி எதுவும் கான்ட்ரவர்சிக்கு பண்ற நீ பண்ணுவியா? அப்போ அவ்வளவு வேக்கானம் இருக்குல்ல. அப்போ கான்ட்ரவர்சிக்காக நீ இப்படியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல பூமர்த்தனமான கருத்து நீ போற போக்குல சொல்லிட்டு போவியா? அப்ப இருக்கிறவங்கலாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு அரிநாடார் மாதிரி தெரியுதா? எல்லாத்தையும் பார்க்க உனக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி தெரியுதா? என்ன சொல்லிட்டாப்புல? இப்ப
அது அதாவது சுர்ஜித் பாவங்க. சுர்ஜித் பாவமா? ஆமா, சுர்ஜித் வந்து அவர் வாழ்க்கையும் போயிடுச்சுல. அவரை வந்து கொலைகாரனாக ஆக்கிட்டாங்க, கூட பிறந்தவன கொலைகாரன் ஆக்கிட்டாங்க. அந்த பொண்ணை அக்யூஸ் பண்றாங்க. இவன் இனிமே அவன் போனான், அவனுக்கு என்ன மரியாதை? இவன் ஏன்னா டாக்டருக்கு படிச்சிருக்கேங்கிறான். உண்மையிலுமே படிச்சு பாஸ் ஆனானா இல்லை தீட்சிதர் யூனிவர்சிட்டியில சர்டிஃபிகேட் வாங்கினானான்னு தெரியல. அவன் வந்து பேசலாம், அவனெல்லாம் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? யாரு நீ? ஏதோ வந்து ரீல்ஸ் போட்டியா, கேவலமா ஒரு கன்றாவியா ஒன்று பண்ணுவ, பண்ணிட்டு போறியா, அப்படியே கடந்து போயிடணும். சுர்ஜித் அப்படி சுர்ஜித்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கணும்ல. ஏன்னா வந்து இல்லப்பா எல்லாருமே இந்த உலகத்துல விக்டிம் தான், ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அவனுக்கும் ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கணும்ல. அந்த கண்ணோட்டத்துல ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த கண்ணோட்டத்துலாம் சொல்லல. இவர் சொல்ற கண்ணோட்டம் வந்து அவரும் வந்து நம்ம கேஸ்ட் தான். அப்ப அப்படி இவர் வராரு. அதுல வர உணர்வுல வராரா? உணர்வாளரா வந்து கரெக்டு தான். இப்ப இவன் சொல்றான், ஏன்னா வந்து எல்லா சாதிக்காரங்களுக்கும் நான் வந்து மருத்துவம் பார்க்குறேன், எல்லா சாதிக்காரங்களுக்கும் வந்து நான் பழகிறேன் அப்படின்னு. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு இப்படி குறிப்பிட்டு இது பண்ற? எல்லா சாதிக்கும் தான் நீ வேலை பார்க்குற, எல்லா சாதிக்காரன் தான் உனக்கு கிளைண்டா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ராஜா உனக்கு பிரச்சனை? இவனே ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றான். இந்த மாதிரி வேற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு உயரதிகாரி என்கிட்ட வந்து கிளைண்டா இருக்காப்புல, அவரை மாதிரி பங்க்சுவாலிட்டி கீப்அப் பண்ண முடியாது, அவரை மாதிரி வந்து டிசிப்ளின்டா இருக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காரு, அவ்வளோ இதாக இருக்கிறாருல்ல. அவர்கிட்ட வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கல உனக்கு என்ன சிக்கல்? எது உனக்கு தடுக்குது? எது உனக்கு தடுக்குது? அது அந்த இடத்துக்கு நகர மாட்டேங்கிறான். இப்போ கவின் விஷயத்துல வந்து இல்லை அதாவது எல்லாருமே வந்து கவினுக்கு தான் அட்வைஸ் பண்ணாங்களே ஒழிய சுஜித்தோட அம்மாவுக்கு யாரும் அம்மா அப்பாவுக்கு யாருமே அட்வைஸ் பண்றதே இல்லை. நீங்க ஏங்க உங்க பிள்ளை எப்படி வளர்த்தீங்க, ஏங்க கத்தி எடுக்கிற வரைக்கும் என்னங்க நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு இவன் வரைக்கும் வந்து சுஜித்துக்கு ஆதரவா தான் பேசுறான். சுஜித் பாவங்கிறான். அந்த சுஜித் அம்மா அப்பாட்ட பேசணும்ன்றீங்களா? விக்டிம் பிளேமிங் பண்றான். அவன் கூட பிறந்தவங்களே அது எல்லார் வீட்லயும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து கிழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கிறான். எரிச்சலா வருது அவங்கெல்லாம் பாக்குறதுக்கு. எல்லாரும் ஒப்பீனியன் தூக்கிட்டு வரான். எல்லாத்து வீட்லயும் வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க. இது வந்து ஆயிரங்காலத்து பயிர். உங்க வீட்டுல நீ பண்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி கேவலத்தனமா முட்டாள்தனமா இந்த மாதிரி எந்த வீட்லயே ஒத்துக்குவாங்களா? ஏன்னா என்ன இப்படி கோமலத்தனம் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் கேட்பாங்க. இப்போ உங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா? அதுக்கு உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டு எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் ஒத்துக்குவாங்களா? இல்ல கேக்குறேன். மண்டையில அது என்ன, பெத்தவங்க நல்லது சொல்லுவாங்க, பெத்தவங்க சொல்றதான் பார்த்து நடக்கணும் அப்படின்னா நீ எந்த பெத்தவங்களை சொல்றன்னு கேக்குறேன். இப்ப ரிதன்யாவோட அப்பா இருக்கான்ல, அவரும் பெத்தவங்க தான். ரிதன்யாவோட புருஷனோட அப்பா இருக்கான்ல, அவரும் பெத்தவங்க தான். அப்படிப்பட்ட பெத்தவங்களும் இருக்கிறாங்க. முருகேசன் கண்ணகி அவங்க அப்பா அதுல வந்து விஷம் விட்டாங்களே, அவங்க பெத்தவங்க. என்ன எந்த பெத்தவங்க நீ எடுத்துக்க சொல்ற? பெத்தவங்கனாலே நல்லவங்க, பெத்தவங்கனாலே நல்லதான் சொல்லுவாங்க. அதனால பெத்தவங்க சொல்றதெல்லாம் கேளுங்கன்னா, பெத்தவங்க நல்லது சொன்னா கேட்கலாம், நல்லது சொல்லணும்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல அப்ப எதுதான் நிக்கணும்? இப்ப எதுத்து நிக்கிறாங்கனாலும் இப்ப என்ன, அவங்களுடைய வாழ்க்கை துணையை இவங்க எனக்கு சரியா இருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணி அவங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கிறாங்க. இது சுர்ஜித் உள்ள போனதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். விளக்கமாத்து கட்ட நீ யாரா? நீ உன்னைய ஒப்பீனியன் சொல்றான். நீ என்ன மாநாட்டுக்கு உள்ள போற? நீ ஒரு ஆணவ கொலையை ஜஸ்டிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கூட பிறந்தவனாவே இருந்தாலும் அவங்க வாழ்க்கை விஷயத்தை டிசைட் பண்றதுல அந்த பையன் பண்ணது தப்புன்னு பேசிக்கிட்டு இருந்தா, இவன் பெரிய வெண்ண இவன் கருத்து சொல்றான். நீங்க பெத்தவங்க கேட்டு நடந்திருக்கலாம்ல. அப்படின்னா அந்த வெங்காயம் தெரியாதா? உன் யார் அட்வைஸ்? இதுல வந்து சொல்றான், எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, நானும் வந்து பொண்ணு திட்டாரு. ஆமா புரியா? ஏன் கல்யாணம் ஆகலன்னு உனக்கு இப்போ புரியுதா? உனக்கு புரியுதா இல்லையா? இதனாலதான் மண்டையில மாட்டுச்சாணி வச்சிருந்தீங்கன்னா கூட படிக்கிற எந்த பொண்ணு வந்துட்டு வந்து பேசுவோம், எந்த பொண்ணு வந்துட்டு வந்து பழகும். அவர் சொல்லாம இருப்பாரா? மேபி ஒரு பிளே பாயா கூட இருக்கலாம், அவரு யாரு ஒரு லவர் பாயா கூட இருக்கலாம். லவர் பாயா இருக்கலாம், நம்ம சொல்லக்கூடாதெல்லாம். அப்புறம் என்ன மாநாட்டுக்கு ஊருக்கு வந்து உபதேசம்னு கேட்கறேன். பொண்ணு பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றாப்லையா? ஆமா, நாங்க போய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இப்ப என்ன ப்ரிஃபரன்ஸ் தருவீங்க? சொந்த சாதிக்குள்ளேயே தான் பண்ணிக்கிங்களா? அப்படின்னா இல்ல நான் இங்க பெற்றவங்கள்ட்ட விட்டானா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்படின்னா யார்கிட்ட விட்டாலும் வேலைக்கு ஆகாது ராஜா. மண்டையில மாட்டு சாணி வச்சிருக்க. காலேஜ் படிச்சிருப்பாப்புல, டாக்டர்னு சொல்லிக்கிறாப்புல, காலேஜ் படிச்சிருப்பாப்புல. ஏன் படிச்சிருப்பாங்களா இல்லையா தெரியல. டிஜிட்டல் யூனிவர்சிட்டியா இருக்கலாம் தெரியல. பிசியோதெரபி இல்ல, பிசியோதெரபி டாக்டர் அவரு. சரி, ஏதோ ஒண்ணு படிச்சுதானே வாங்கினேன். படிச்சு வாங்கினே எங்க கடந்த எடுத்துட்டு வந்தியா? படிச்சுதானே வாங்கினேன். கூட இருக்கவங்கள்ட்ட சோசியலா பழகுறதுக்கே அப்ப மண்டையில வந்து என்ன இருந்திருக்கும்னா, கூட படிக்கிற பையன் என்ன சாதி, அவங்க என்ன சாதி, அந்த பொண்ணு என்ன சாதின்னு பார்த்து இவன் ஐசோலேட் ஆயிருந்திருப்பான்.
அதனால இவன் சாதி வெறியன்டா, இவன் மண்டையில பீ வச்சுட்டு சுத்துறவன்டா, இவன் கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கிளாஸ்ல ஐசோலேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இல்லை இவனே ஐசோலேட் ஆயிருப்பான் மற்றவங்கள்ட்ட இருந்து. அதனால இவன் கூட யாரும் பேசல, யாரும் பழகல. அதனால இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இவனுக்கு என்னன்னா பூரா வன்மம். நமக்கு வந்து கல்யாணம் ஆகல பாருங்க, அந்த பையன்லாம் வந்து லவ் பண்றான், அவ்வளவு சம்பாதிக்கிறான், லவ் பண்ணிட்டான், வெட்டி கொண்டு அந்த வன்மம் தான் இவனுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சைக்கோத்தனம். ஆமா சைக்கோ. உள்ள இருக்கிற பூரா வன்மம் தான். அந்த உடம்புல கொழுகுழுன்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் கொழுப்பு கிடையாது, பூரா வன்மம். பாடி ஷேமிங் தான் பண்ணுவேன். ஆணவக்களை ஆதரிக்கிறவனெல்லாம் பாடி ஷேமிங் தான்டா பண்ணுவேன், தப்பு கிடையாது. பாடி ஷேமிங் தான் பண்ணுவேன் கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன், நீ வந்து பொண்ணுலாம் தேடாத, வீட்லயும் தேட சொல்லாத, கடைசி வரைக்கும் வாட்டர் மெலன் தான். இது இந்த விளக்கண இடையில ரிசர்வேஷன் பத்தி எல்லாம் ரிசர்வேஷன் பத்தி ஐயா தொடாத ஏரியாவே இல்லை போல இருக்கு. ஆன்மீகம் தொட்டு, காதல் தொட்டு, ரிசர்வேஷன் தொட்டு, உலக அரசியல போய் ட்ரம்ப்பை தொட்டு அப்படி முடிச்சுதான் ஆஸ்திரேலியா முடிச்சா வருவாங்க. ஆங்கர் வந்து கேட்கறாப்புல, சாதி ஒழிக்கிறதுக்கு வெளியே இல்லையா, சாதியை ஒழிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இவரு போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஆங்கர் வந்து அவர்கிட்ட ரொம்ப சின்சியரா திருத்துவதற்கு அவர்கிட்ட ஐடியா இல்ல, சாதியை ஒழிச்சிட்டோம்னா ரிசர்வேஷன் கிடைக்காதுல்ல, சாதியை ஒழிக்கிறது வந்து ரிசர்வேஷன் கிடைக்காம போயிடும்ல. அதுதான் ரிசர்வேஷன் எதுக்காக, சாதி ஒழிப்புனா என்ன பொருள் எதுவுமே தெரியாம நீ எல்லாம் எதுக்கு பொது மேடையில இருந்து பேசுற. முதல்ல இந்த ஆளெல்லாம் வந்து அந்த ஆங்கரை தான் நான் வந்து குறை சொல்லணும். தற்குறி மாதிரி தற்குறியாவே பேசிட்டு இருக்கிறான் அவன். நிப்பாட்டியே உனக்கு ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, சாதி ஒழிப்புனா அர்த்தம் புரியுமா புரியாதான்னு கேட்குறாங்க. ஏங்க வந்து தென் மாவட்டத்தில் சாதிய கட்டுமானம் வந்து இறுகி போயிருக்கிறனால தான் அந்த கொலை நடக்குதா அப்படின்னா, நேராக போய் அந்த சாதிகள்லையும் மெச்சூர்டாக இருக்கவங்கள பாருங்க. அப்படின்னா முக்குளத்தோர் சாதியிலிருந்து ஒரு தலைவரை குறிப்பிடுறான், அடுத்து வந்து தலைவர் திருமாவை குறிப்பிடுறான். அப்போ டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் உன்னோட புத்தி வந்து ஒரு தலைவர் அவர் என்ன கொள்கை பேசுறாருங்கிறது உனக்கு புரியல, எந்த மக்களுக்காக போராடுறாருங்கிறது உன் மண்டைக்கு தோணவே இல்லை. அவருடைய சாதி தான் உனக்கு வந்து நிக்குது. அவனுக்கு கவனிச்சியா, எத்தனையோ பட்டியல் தலைவர்கள் இருக்காங்க, அதனால அவர் வந்து திருமாவளவன் வேற சொன்னான். அந்த வகையில நம்ம வந்து பாராட்டணும். அதெல்லாம் பாராட்ட முடியாது. அவர் எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கட்சியினுடைய நிறுவன தலைவர், ஒரு இந்தியா அலையன்ஸ்ல ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறாரு, கூடுதலாக எம்பி. அவர் எவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவ்வளோ கருத்தியல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, முனைவர் பட்டம் ஒன்ன மாதிரி கிடையாது, முனைவர் பட்டம் சொந்தமாக எழுதி பாஸ் ஆகிருக்கிறாரு. அவரை வந்து இவன் வந்து சாதியாக தான் பார்க்குறான் அப்படின்னா, அப்போ இவன் மண்டையில் வந்து எவ்வளோ இருக்குது. இதனால தான் வந்து இவன் வந்து இப்படி இருக்கிறான். எப்படி இருக்கிறான், என்ன வாட்டர் மேலன் கையில் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான்ல, கடைசி வரைக்கும் அவனுக்கு வாட்டர் மேலன் தான். அதில் வந்து ஒரு இடத்துல கேட்குறாரு, இப்போ இடைநிலை சாதிகளுக்குள்ளேயே வந்து இதே போல் சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தால் அது வந்து பெருசா ஒரு ஆணவ கொலைங்கிற அளவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறது இல்லை, எதிர்ப்பு இருக்குது. ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து இப்படியான சாதி மறுப்பு திருமணம் நடக்குது அப்படின்னா அது வந்து ஆணவ கொலை வரைக்கும் போகுது அப்படின்னு அவர் வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இவன் சொல்றான், அது எல்லாத்துக்கிட்டையும் லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணக்கூடாதுல்ல, அதில் விட்டுலாம்ல, ஏன்டா பண்ணலை. அப்போ வந்து அவர் கேட்குறாரு, இப்போ கவின் வந்து நல்லா படிச்சிருக்காப்புல, நல்லா சம்பளம் வாங்குறாரு, டிசிப்ளின்டான ஆள், இதுக்கு மேலே வேறு என்ன அந்த பையன்ட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை அது மட்டுமே, அந்த பையன் அழகாகவும் இருக்கான், வேற என்ன பிரச்சனை, வேற என்னங்க வேணும், பணம் மட்டுமே பிரச்சனை இல்லை, பணம் மட்டும். உடனே சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், உண்மை யாருக்கும் தெரியாது, பணத்துக்காக வந்து அந்த பையன் வந்து நல்லா வச்சுக்குவான். எந்த வகையில் நீ அதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுவ, அந்த பையன் ஒழுக்கமான தனிநபர் ஒழுக்கத்தில் கரெக்டா இருக்கானா அப்படின்னா அந்த கவின் கரெக்டா இருக்காப்ல, சிம்பிள் சம்பாதிக்கிறாப்ல, நல்லா சம்பாதிக்க. உனக்கு எங்க நோவு, நீ ஏன் கரெக்ட் சொல்றப்பா, சிம்பிள்ப்பா. அந்த பொண்ணு தான்ப்பா லவ் பண்ணிருக்குது, அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்குல்ல, அதுதானே நம்ம பார்க்கணும். என்ன காரணம் அதை கேட்டாலும் தெரியும், இவனுக்கு எப்படி தெரியும், நீ உனக்கு என்ன தெரியும். ஏன் என்றால் இந்த இப்படி பேசிட்டு இருக்காப்லன்னா, இவர் வந்து அடிப்படையிலே வந்து ஒரு சங்கி, ஒரு மோடி பக்தர். இவரு சங்கியா? ஆமாமா, சும்மாலாம் புது தகவலை சொல்ற, சும்மாலாம் இருந்தால் வந்து இத பேசிட்டு இல்ல, இருந்தால் வந்து ஒரு மோடி பக்தர், இருந்தால் வந்து ஒரு சங்கி. இவர் வந்து சங்கியா இல்லையாங்கிறது அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் தெரியும். இவருடைய நண்பர் ஒருத்தர், நம்ம நண்பருக்கு நண்பர், அவர்கிட்ட வந்து பல நாட்கள் கான்வர்சேஷன் இருக்குது. பர்சனலா இவர் வந்து மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து, மோடிக்கு ஓட்டெல்லாம் போட முடியாது, சோறு வேணா போறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். மோடிக்கு ஓட்டு போடுங்க, அவர் அதை செய்தாருன்னு வாதிடுற அளவுக்கு வந்து தலைவர் மோடி பக்தர். அதனாலதான் வந்து இவ்வளவு வன்மங்கள், சாதிய வன்மங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஒரு வலதுசாரி ஆதரவாளர்னு சொல்லு, ஆமா, ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்னு சொல்லு. வாட்டர்மெலன் ஸ்டார் கிடையாது, வலதுசாரி ஸ்டார் இவரு. அதனால வந்து
இந்த ஆள் வந்து மிதிக்கப்பட வேண்டிய பாயாசம் வைக்க வேண்டிய ஒரு வாட்டர்மெலன் தான் இது. இது வந்து இனிமே தயவு செய்து இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் உட்கார வச்சு கான்ட்ரவர்சிக்காக கூட எடுக்காதீங்க. இந்த அதெல்லாம் நீ சொல்ல முடியாது, அதெல்லாம் உங்க கையில இல்ல, அது என் கையில கிடையாது, செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா இந்த கருமாந்திரத்தெல்லாம் கருத்துன்னு போய் சேர்ந்ததுன்னா எல்லாரும் கருத்து சொல்லதான் செய்வாங்க. இது ஒரு வீங்கி போன அரிநாடார் தான், இது வாயிலிருந்து வர்றது பூரா வன்மம் தான். அதனால தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்களும் உட்காந்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்படி கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது.